நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிடுவித்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய் என்று ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக அந்த குழந்தை பருவத்தை நாம் பார்க்கிற போது, உன் தாயின் வயிற்றிலிருந்து நீ பிறந்து வெளியே வரும்போது உன் பிறப்பின் வர்த்தமானது என்னவென்றால், நீ உன் இரத்தத்திலேயே கிடந்தாய். உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை, வஸ்திரத்தினால் உன்னை மூடவும் இல்லை. உன் இரத்தத்தில் கடந்து கிடக்கும் பொழுது உன் வழியாய் கடந்து போகிற எல்லாரும் யாராகிலும் ஒரு கண்ணாகிலும் உனக்கு உதவி செய்யவில்லை.
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில், பரிதாபத்துக்குரிய நிலைமையில் நீ கிடந்தாய். அப்பொழுது அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்த உன் அருகே நான் கடந்து வருகிற போது உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிழைத்திரு என்று சொன்னது மாத்திரமல்ல, உன் காலம் பருவ காலமாய் இருக்கிறதினால் உன் நிர்வாணமான அவலட்சணம் தோன்றாதபடி என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் நான் போடுவித்தேன். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கூட இப்படித்தான் பரிதாபத்துக்குரிய நிலைமையாக, நம் வழியாக கடந்து போகிறவர்களால் உதவி நமக்கு செய்ய முடியாத நிலைமையில் உள்ளவர்களாக நாம் காணப்பட்டோம். அந்த நிலைமையில் நாம் அருகே கர்த்தராகிய தேவன் கடந்து வந்து நம்மை பிழைத்திருன்னு சொன்னார். அவர் தம்முடைய வஸ்திரத்தை நம்மேல் விரித்ததினால், நம்மேல் அவர் போட்டதினால் நாம் பிழைத்து கொண்டோம். இந்த வஸ்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இவர் தம்முடைய வஸ்திரத்தை நம்மேல் போட்டதினால் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வருகிற போது நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்களாக மாறுகிறோம். இதைத்தான் ரூத்தின் சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரூத்தின் வாழ்க்கை நொறுங்கி போன வாழ்க்கை. கடந்த கால வாழ்க்கையில் மோபாபிய தேசத்தில் கணவனை இழந்திருந்தால், இப்பொழுது மாமியை பற்றி கொண்டு இந்த பெத்லகேமுக்குள் வந்துவிட்டால் இப்பொழுது அவளுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை. மாமி சில ஆலோசனைகளை கொடுத்த போது அந்த ஆலோசனைகளை கேட்டு அவள் வயல்வெளிக்கு போய் போவாசுடைய நிலத்தில் அவள் அங்கு இருக்கிற போது குளித்து எண்ணெய் பூசி அவள் வஸ்திரங்களை தரித்து கொண்டு போய் அங்கே போவாசுடைய அந்த நிலத்தில் அவன் படுத்திருக்கும் பொழுது அவனுடைய அருகில் போய் அவனுடைய பாதத்தில், ஐயா, உன்னுடைய வஸ்திரத்தை என்மேல் விரியும், போர்வையை என்மேல் விரியும், நீர்தான் என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி அவள் அங்கு அவர் பாதத்தில் விழுந்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் போவாஸ் இந்த ரூத்தை தன்னுடையவளாக மாற்றிக்கொண்டான். தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொள்ளும்படியாக சுதந்திரவாளியாக அவர் அன்றைக்கு ரூத்தை மனைவியாக்கினார் என்று சொல்லி அதன் பிறகு சில காரியங்களை பெரியவர்களோடு பேசி தன்னுடைய மனைவியாக ரூத்தை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் தம்முடைய வஸ்திரத்தை விரிக்கிற போது இவ்விதமாய்தான் அவருடையவர்களாக நாம் மாறுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படி, நம் நிர்வாணமான அவலட்சணம் வெளியில் தோன்றாதபடி, நம்முடைய கடந்த கால வாழ்க்கைகள் அல்லது நம்முடைய குறைவுகள் மற்றவர்களுக்கு வெளிப்படாதபடி தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும், தம்முடைய மகிமையினால் நம்மை மூட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உடைய உதவியை நாடி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, என் நிர்வாணமான அவலட்சணம் வெளியில் தோன்றாதபடி உம்முடைய வஸ்திரத்தை என் மேல் போடும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால தீங்குகள், தீமைகள் என் வாழ்க்கையை விட்டு முற்றிலும் நீங்கி நான் பரிசுத்தமுள்ளவனாக இந்த பூமியில் வாழும்படியாக உமது வஸ்திரத்தை என் மேல் போடும், உமது ஆவியானவருடைய மகிமையை என் மேல் மூடி வைத்துவிடும் என்று சொல்லி உம்முடைய உதவியை நாடி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அபிஷேகம் ஆண்டவரை இப்பொழுது நிரப்பட்டும். இந்த காலை நேரத்தில் அவர்கள் இருதயத்தையும் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குற்ற மனசாட்சியை ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்தும் சிந்தையிலிருந்தும் நீர் எடுத்து போடும். எல்லா நிர்வாணமான அவலட்சணமும் அவர்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும். கடந்த கால தோல்விகள், கடந்த கால தோல்வியான சிந்தனைகள் அவர்கள் சிந்தையை விட்டு இருதயத்தை விட்டு அகன்று போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படிப்பட்ட உன்னதமான பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், உமக்கென்றவர்கள் சாட்சிகளாக எழும்பட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.